ஆமோஸ் தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம், அதன் 5வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆமோஸ் 5:4. கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார். உன்னுடைய ஆவி, நீ ஒருவேளை நகை கலத்தி இருக்கலாம், ஒருவேளை வெள்ளை துணி கட்டி இருக்கலாம், நாம் பரிசுத்தவான் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம், ஒருவேளை கர்த்தருக்கு ஊழியம் செய்யலாம், வேதத்தை இடைவிடாமல் படித்திருக்கலாம், கர்த்தருடைய பாதத்திலே நீ தியானம் செய்திருக்கலாம். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், மனம் திரும்பி வா, மனம் திரும்பி வா. கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்போது பிழைப்பீர்கள். ஆண்டவரை தேடு, ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து தேடு, ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து தேடு, அப்போது பிழைப்பீர்கள். 6வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அறிவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெத்தேல் தேவனுடைய வீட்டிலே ஆராதனை செய்து கொண்டிருக்கிற உன்னையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரை தேடுங்கள், அப்போது பிழைப்பீர்கள், இல்லாவிட்டால் கர்த்தருடைய சபையிலே இருக்கிற ஒருவராலும் அறிவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.